இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல் நாம் பார்க்க போகிறது பால் பாயாசம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பால் பாயாசம் எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்கலாங்க. சேமியா 200 கிராம், முந்திரி 50 கிராம், திராட்சை 25 கிராம், பால் ஒரு 3/4 லிட்டர் 750 மில்லி, சர்க்கரை 50 கிராம், கண்டென்ஸ்டு மில்க் மற்றும் நெய். ஒரு வானலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. திராட்சை அப்புறமேட்டு போடணுங்க. கொஞ்சம் வறுபட்ட வரும். திராட்சை நல்லா பந்தாட்டு உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. சேமியா வறுக்கணும். வறுத்த சேமியா தாங்க, நல்லா செவக்கிற மாதிரி வறுக்கணும். செவந்த மாதிரி இருந்தால் தான் பாயசத்தில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா செவக்கிற அளவு வைக்கணும். அப்போ தான் பாயசத்தில் பார்த்தா சிவப்பாக நல்லா பாயசம் பார்த்தாவே பிடிக்கலாம் வளர்க்கும். வறுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி கொதிக்க வைங்க. இது ஒரு ப்ராசஸ், ஒரு அரை மணி நேரத்து ப்ராசஸ்ங்க. ஒரு 8 நிமிஷத்தில் எடுத்துக்கிறோம். அது பார்த்து கணக்கு பண்ணிங்க. இந்த வறுத்த சேமியா உள்ள போட்டிருக்கேன். நல்லா கலந்து பால் நல்லா சுண்டுற அளவு கொதிக்கணும். இனிமேல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறதா வேலை. பால் சுண்டுற அளவு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொங்கி வர வரை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இதில் நாங்கள் கண்டென்ஸ்டு மில்க் போடுறோங்க. தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னு கூட விட்டுடலாம். சும்மா பால் மட்டும் நல்லா கெட்டியாகிற அளவு காய்ச்சினிங்கனாவே அந்த மாதிரி ஆயிடும். கண்டென்ஸ் மில்க் போட்டால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும். பால் பொங்கி வர கிளறி விட்டுட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்து ப்ராசஸ்ங்க இது மொத்த ப்ராசஸ். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். அப்போ கொதி வந்துக்கிட்டே இருக்கும். பால் இதாகிட்டே இருக்கும், சுண்டிக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியும் பால் இருந்த அளவுக்கும் சுண்டுன அளவுக்கும். சுண்ட சேமியா மேலே தெரியும். கொதி வரும்போது சேமியா மேலே வந்துடும். அப்போ ஓரளவு கெட்டியாச்சு அர்த்தம். கொதி சேமியா மேலே வெளியே தெரியும் போது பால் ஓரளவு சுண்டிக்கிச்சுன்னு அர்த்தம். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை போட்டுங்க. ஏலக்காய் தூள் பொடி ஒன்று வச்சுங்க, 1 ஸ்பூன் சேர்த்துங்க. ஏலக்காய் தான் வாசமே கொடுக்கும் பாயசம்.
கண்டன்ஸ் மில்க் வந்து 150 ml ஊற்றணும். அது டப்பா வாங்கினீங்கன்னா ஒரு 400 டப்பா இருக்கும். அதில் ஒரு 1/4 டப்பா ஊற்றுனீங்கன்னா இப்போ எடுத்து வச்சு 50 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போதுமாக வந்து டேஸ்ட் பார்த்துங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா போதும் பத்தாது, இல்லை ஒவ்வொருத்தர் அதிகமாக போட்டு குடிப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப மீடியமாக இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒருத்தருக்கு. அந்த மாதிரி தேவைப்படும். அவங்கவுங்க டேஸ்ட் பார்த்துங்க. நாங்கள் போட்டு 50 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. நல்லா சுண்டாக காஞ்சிருச்சு பால். மீதி பழமெல்லாம் போட்டாச்சு. பாயசம் ரெடி. பால் பாயசம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டுங்க, ஏன்னா லைக்கே வர மாட்டேங்குது. கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு என்ன செய்யலாங்கிறது